ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான விஷயமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் நடந்த விஷயத்தில் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு. யார் என்னை நம்பலை அப்படின்னாலும் என்னுடைய ஃபேமிலி என்னை நம்பி இருக்கணும். அதுவும் என் கூட பிறந்து என்னை அம்மாவுக்கு அம்மாவாக தூக்கி வளர்த்த என் அண்ணன் என்னை நம்பி இருக்கணும். அண்ணன் நம்பாமல் என் மேலே பட்டுடுச்சு அப்படின்ற ஒரு கோவத்தில் சோழன் ரொம்பவே சேரன்கிட்ட வார்த்தையை விட்டுடுறாங்க. வீட்டில் எல்லார்கிட்டையும் கோவப்பட்டுட்டு நிலா நீங்கள் நடங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டே சோழா என்னடா பேசுகிற, வேண்டாண்டா அப்படின்றாங்க. யார் சொல்லின்னு கேட்காம நிலாவை கூப்பிட்டுட்டு சோழன் அங்கேருந்து கிளம்புறாங்க. நிலாவும் சோழன் ஸ்கூட்டியில் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. எப்படியோ நிலா கூட போகிறாங்கன்ற தைரியத்தில் நம்ம சேரன் கொஞ்சம் ஆறுதலாக இருக்காரு. ஆனால் விடுங்கண்ணே, அதான் அவங்க கூட போகிறாங்கல்ல, அவன் சோழன் எங்கேயும் போயிட மாட்டான், அவங்க அப்படி விட்டுற மாட்டாங்க, கண்டிப்பாக சோழனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு தான் பாண்டி சேரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே வானத்தை நிலைமை புரியாமல் பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் இப்போது பாண்டிக்கும் நடந்த விஷயத்த மனசு விட்டு ஆறுதலாக சொல்கிற வேறு ஒரு ஆள் இல்லை. ஸோ கால் அட்டன் பண்ணி தான் ஆகணும். வனத்தி ஒரு 5 நிமிஷம் நான் ரிட்டன் உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி பாண்டி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அண்ணன் விட்டுட, கவலைப்படாத, உட்காருண்ணா அப்படின்றாங்க. சேரனும் அங்கே ரொம்ப மனசு ஒடிச்சு போய் உட்காந்துக்கிறாங்க. பல்லவா அண்ணனை பார்த்துக்கோடா அப்படின்றாங்க. சரிண்ணே அப்படின்னும் பல்லவனும் ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் விடுன, என்னதான் இருந்தாலும் நீ சோழனை நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சேரனும் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. இல்லைடா பல்லவா, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. சரி விடுங்க, நான் நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க 2 பேருமே. அதாவது சேரன் அவருடைய கல்யாணம் நின்று போன விஷயம், அது மட்டும் இல்லாமல் இப்போ சோழனுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஷடாக குழப்பிக்கிறாரு. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு இப்படி நடக்குது, என் வாயை வச்சுக்கிட்டு நான் அமைதியாக இல்லாமல் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அன்னைக்கு அப்படி தான் நிலாவுடைய வாழ்க்கை விஷயத்தை பற்றி பேசி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தேன். இப்போ சோழனை நம்பவே இல்லை, நான் எதுக்குமே ராசி இல்லாதவன் அப்படின்ற மாதிரி சேரன் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிடுறாரு. இன்னொரு சைடு இங்கே நிலா இருந்துக்கிட்டு சோழன் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றாங்க. எங்கேயாச்சும் போங்க அப்படின்னவும் என்ன சோழன் பதில் இது, நம்ம எங்கேயாச்சும் போகணுன்னா எங்கே போக முடியும் இந்நேரத்தில் அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை, நான் வேறு அவசரப்பட்டு கோவத்தில் உங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன், பேசாமல் நீங்கள் அங்கேயே இருந்திருக்கணும், நான் மட்டும் தனியாக கிளம்பி வந்திருக்கணும் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. என்ன சோழன் இது, நான் அதுக்காக கேட்கல அப்படின்றாங்க. அப்புறம் வேறு என்னங்க அப்படின்றாங்க. சோழன் நம்ம கோச்சிக்கிட்டு போகிறதுக்கு இடம் இல்லாமல் சொல்லலை, நான் இந்நேரத்தில் எங்கே போவோம், நீங்கள் ஏன் இப்படி கோச்சிக்கிட்டு வந்துட்டீங்க, அண்ணன்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, அண்ணனை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, அண்ணன் ரொம்ப வெகுலி, எதோ ஒன்றும் புரிஞ்சுக்காமல் பட்டுன்னு பேசிட்டாரு அப்படின்றாரு. இல்லைங்க, நீங்களே நினச்சி பாருங்கள், அந்த இடத்துல எல்லாரும் என்னை நம்பலைனா கூட 3வது மனுஷன் அம்மா என்னை நம்பி பேசினா கூட அண்ணன் என்னை நம்பியிருக்கணும்ல, அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம சேரனை பார்த்து நம்ம சோழன் சொல்லிட்டு இருக்காரு. விடுங்க சோழன், நீங்கள் நடந்த விஷயத்த பேச வேணாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கதா வெளியில் வந்திருக்கோம், நீங்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கலாம், நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடுவாங்க அப்படின்னு நிலா யாரும் இல்லாத இடத்துக்கு பீச்சுக்கு நிலாவை கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம சோழன் ஸோ அங்கே போயிட்டு 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க காத்தோட்டமாக நைட் டைமில். இன்னொரு சைடு இங்கே நடேசன் நடந்த விஷயம் நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. இவனுங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் வித்தியாசமாக பிரச்சனை வருதுன்னே தெரியல, ஒன்று போனால் ஒன்றுன்னு மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நடேசன் நினச்சிட்ருக்காரு. அப்போது வானத்துக்கு இன்னொரு சைடு பாண்டி போயிட்டு கால் பண்ணுறாரு. பாண்டி கால் பண்ண உடனே ஹலோ சொல்லு பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு வானத்தி அப்படின்றாரு. ஏன் பாண்டி என்னாச்சு, உன் குரல் டல்லாக இருக்குது அப்படின்றாங்க. வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னமோ ஆமாம் வானத்தி அப்படின்றாங்க. ஏன் பாண்டி என்னாச்சு அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை, சோழன் ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், அவசரப்பட்டு நாங்களும் நடந்தது என்னன்னு தெரியாமல் சோழன் மேலே கோவப்பட்டுட்டோம், கடைசியில் பார்த்தா தான் அவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, அதனால் ரொம்ப கோபமாக இருக்கான், அவன் வீட்டில் எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அண்ணியை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாண்டி சொல்கிற, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்றாரு. ஆமாம், யாரோ லவர்ஸ் கல்யாணம் பண்ணிக்க சோழனுடைய வண்டியில் சவாரி போயிருக்காங்க, ஸோ கடைசியில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற நேரத்தில் அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்துட்டான்னு அந்த மாப்பிள்ளையும் அவங்களோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணு அங்கேயே விட்டுட்டு ஓடி போயிருக்காங்க. சோழனும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன், ஆனால் அந்த பொண்ணு சோழனுடைய கார்லேயே ஏறிக்கிட்டு என்னை கொன்னுடுவாங்க, எங்கேயாச்சும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்கு. ஹெல்ப் பண்ணலான்னு சோழனும் போயிருக்கான். ஆனால் கடைசியில் சோழன் காரில் அந்த பொண்ணு இருந்ததுனால சோழன் தான் அவங்களை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க பார்த்தான் வீட்டை விட்டு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவனை அடிச்சிட்டாங்க. அவங்க வீட்டில் வச்சு விசாரித்தாங்க. அங்கே இருந்து ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாங்கள் எல்லாருமே போயிட்டு நடந்தது என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க சொன்னதை வச்சு நானும் அண்ணனும் கூட
தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் சோழனை. ஆனால் அவங்க மட்டும்தான் சோழன் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு நம்பி சோழன் என்ன நடந்துச்சுன்னு சோழன்கிட்ட கேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சால்வ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். ஸோ நடந்த பிரச்சனையில் இப்படி ஆயிடுச்சு. அந்த பொண்ணும் சம்மந்தப்பட்ட பொண்ணும் வாயை திறந்து கூட பதில் சொல்லவே இல்லை தெரியுமா. அதனால தான் நாங்களும் சோழன் மேலே சந்தேகப்பட்டுட்டோம். அந்த பொண்ணு மட்டும் ஏதாச்சும் சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்காரு. ஏன் பாண்டி, உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டே இருக்குன்னு தெரியலையே. கொஞ்ச நாள் கூட நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியறதில்ல. அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாரு. அதுதான் எங்களுக்கும் தெரியல வானத்து. முதல்ல என்னென்னமோ பிரச்சனை, கொஞ்ச நாட்களாகவே நிறைய பிரச்சனை. பல்லவன் ஹோட்டல்லேருந்து சேரனை பேசாமல் இருந்து ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் சோழன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு பிரச்சனையாயிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கே இப்போது அண்ணாவோட கல்யாணம் நடக்க போய் அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்து சோழனோட பிரச்சனை அப்படின்றாங்க. ஆனாலையும் உங்கள் சோழனுக்கு மட்டும்தான் பிரச்சனை தொடர்ந்தே வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ பொண்ணு பிரச்சனைன்னு சொல்லிட்டு காயத்ரி பொண்ணு விஷயமா போலீஸ் ஸ்டேஷன் போனார். இந்த மாதிரி அவருக்கு மட்டும் நிறைய பிரச்சனையே வந்துட்டே இருக்கு. பணத்தை திருடிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தார். என்னதான் இன்னும் ஒன்றும் புரியல பாண்டி அப்படின்னு நடந்த விஷயத்தை தான் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கூட சோழன் அப்படின்னு நினச்சிருக்க கூடாது, ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருந்தோன்னு ஃபீலிங்காக இருக்குது. சோழன் சொன்ன மாதிரி யார் அவனை நம்பலைனாலும் நான் அவனை நம்பியிருக்கணும், நம்பலை, அவன் எவ்வளோ வருத்தப்பட்டான் தெரியுமா அப்படின்றாங்க. சரி விடு பாண்டி, அந்த சுச்சுவேஷனில் யார் என்ன பண்ண முடியும். அந்த பொண்ணு சொல்லி குத்தம் ஒன்று இப்போ தைரியமாக அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும். அப்படி தைரியம் இல்லாதவன் எதுக்கு லவ் பண்ணணும். விட்டுட்டு பாதிலே ஓடி போகிறவனை லவ் பண்ணிட்டுருக்கு. ஏன் பாண்டி, சத்தியமாக நான்லாம் அப்படி பண்ணவே மாட்டேன், நீயும் அப்படி பண்ணிடாத. என்ன எங்கள் வீட்டிலேருந்து நின்னா கூட நீ தான் வேணும்னு நான் கட்டிப்பேன். அந்த பொண்ணை மாதிரிலாம் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். வாயை திறந்து நான் பேசுவேன், படப்படன்னு பேசுவேன். நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பேசுவேன். அந்த பொண்ணு மாதிரி இருக்க மாட்டேன். பொண்ணுங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது, ஒரு சில பொண்ணுங்கள் இந்த மாதிரி. வாயை திறந்து அந்த பொண்ணு பேசியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வானத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு பாண்டியும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்றாங்க. தெரியல, எங்கேயோ போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குவோம், கொஞ்ச நேரம் கழித்து வருவாங்க. அதான் கூட அண்ணி போயிருக்காங்களா, சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்றாங்க. ஆமாம் பாண்டி விடு, கவலைப்படாத அப்படின்றாங்க. ஸோ இவங்க ஒரு பக்கம் இப்படி பேசிகிட்டு இருக்கவும் இன்னொரு சைடு இங்கே பல்லவன் சேரன் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கார். பல்லவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்காரு. அவர் சின்ன பையன், அவருக்கு திடீர்னு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இப்போது இன்னொரு சைடு நடந்த விஷயத்தை பற்றி தான் நான் சோழன் 2 பேரும் உட்காந்து பீச்சில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சு ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கே வரல. சேரன் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காரு. பாண்டியும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. பாண்டி, என்னடா இன்னும் அவங்க அழகானா. உண்மையிலே சோழன் கோச்சிக்கிட்டு நிலா எவ்வளோ கூப்பிட்டும் வராமல் நிலாவையும் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டானா, அவங்க 2 பேரும் பிரச்சனையில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சேரன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது. சோழன்லாம் அந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்க மாட்டான். அவங்க சொன்னால் கண்டிப்பாக சோழன் கிளம்பி வந்துடுவான். அவங்கள பற்றி நமக்கு தெரியும் இல்லைனா அப்படின்றாங்க. ஆமாம், அண்ணி எப்படி இருந்தாலும் சோழன் கூட்டிகிட்டு வந்துடும், நீ கவலைப்படாதானே அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க நினச்ச மாதிரியே நிலாவும் ஏதோ சொல்லி நம்ம சோழனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா சோழன் யார்கிட்டையும் பேசாமல் அப்பயும் தனிமையில் தான் இருக்காரு. அண்ணா விடுங்க அண்ணா, அவர் கோபம் கொஞ்சம் தனியட்டும் அப்படின்ற மாதிரி தான் நிலா சொல்லிடுறாங்க. அப்படியே நைட் எல்லாரும் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையிலையும் வழக்கம் போல் சேரன்கிட்ட சோழன் பேசுகிறதே கிடையாது. அப்போது நம்ம சேரன் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சோழா, என் மேலே கோவம் வருந்தா என்னை அடிச்சிடுடா, இங்கே பாருடா என்னை அடிச்சிடுடா அப்படின்னு சோழனோட கையை பிடிச்சி சேரன் அடிக்கிறாரு. அடிச்சிடுடா, என்னை அடிச்சிரு, என் மேலே கோவம் வருந்தா அடிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், என் தம்பியை நான் நம்பியிருக்கணும், நம்பலை, முட்டாள்தனமான ஒரு விஷயம் எடுத்துட்டேன், ஏற்கனவே நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன்டா, எனக்கு என்ன பண்ணுறது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் அவசரத்தில் அவங்க சொன்னதை வச்சு தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு நான் நினச்சிருக்க கூடாது தான், தப்பு தான்டா, மன்னிச்சிடுடா சோழா, ப்ளீஸ்டா இங்கே பாருடா அப்படின்னு சொல்லி சேரன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. ஏற்கனவே சந்தாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, சந்தா என்ன பண்ணுறா எப்படி இருக்கான்னு தெரியாமல் அந்த ஒரு குழப்பத்திலையும் கல்யாணம் நின்று போன கன்ஃபியூஷன் இருந்ததுனால ஏதோ தான் அவசரத்தில் நான் பண்ணிட்டேன், என்னை நம்புடா, நான் தாண்டா ராசி இல்லாதவன், எனக்கு என்னமோ இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கிறது தான் உங்களுடைய ராசின்னு நினைக்கிறேன்டா, அதுதான் அவங்க எல்லாருக்கும் பிரச்சனையாக முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் போல இருக்குது, எனக்கும் ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, நீங்களே எவ்வளவோ போராடுறீங்க, என்னால் உங்கள் வாழ்க்கையும் பாக்கிது, பாண்டியோட வாழ்க்கையும் பாதிக்குது, இப்போது வானத்தையும் பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்குது,
இங்கே யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாததுனால தான் நிலாவும் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அடுத்து வானத்தையும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்க, பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம பல்லவன், அவன் இப்போ தான் நல்லா படிச்சிட்ருக்கான். கூடிய சீக்கிரத்தில் அவனுக்கும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க, இந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க. என்னோட ராசி தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு காரணமும் நானாக மட்டும்தான் இருக்கேன். அதனால் நான் பேசாமல் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஏன் ராசி தான் காரணம் அப்படின்னு சேரன் அழுது புலம்புறாரு. இப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நடந்த பிரச்சனையில் சேரன் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு அவர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் தான் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காங்க. நிலா இருந்துக்கிட்டு, அண்ணா என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் சொல்கிறது தான் சரி, ஏரோடைய ராசி தான் இந்த வீட்டுக்கே இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வீட்டை விட்டு போயிடுறேன்ப்பா, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. சோழா, நான் பண்ணது தப்பு தாண்டா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லவும், அண்ணே வேண்டாம் அண்ணே, நானே ஏற்கனவே டென்ஷனில் இருக்கேன் நீ பண்ண ஒரு விஷயத்தினால, அதுக்காக தேவையில்லாமல் வீட்டை விட்டு போகிற ராசி அது இதுன்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காதானே, போன அமைதியாக உள்ள அப்படின்னு சொல்கிறாரு நம்ம சோழனத்துக்கிட்டு. இல்லைடா சோழா, நான் சொல்கிறத கேளுடா அப்படின்னவும், அண்ணே உங்களோட ராசியெல்லாம் எதுவும் காரணம் இல்லைண்ணே, ஏதோ விதி அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனால நடக்காமல் போயிடுச்சு, அதுக்காக ஏன்னா இப்படி உங்களே நீங்களே வருத்துக்கிறீங்க அப்படின்னுப்பா அப்படின்றாங்க. பின்ன என்னப்பா, என்னால் நீங்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சோழன் எனக்காக தான் எவ்வளோ செஞ்சான், என் கல்யாணத்தை சிம்பிளாக பண்ணுன்னு நான் வேண்டான்னு சொல்லியும் எவ்வளோ கிராண்டாக செஞ்சான், அதுக்கெல்லாம் சோழன் தானே ஓடி செலவு பண்ணான், எவ்வளோ பண்ணான், அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம சோழன் மேலே அபாண்டமாக நான் பழியை தூக்கி போட்டு அவன் மேலே கோவப்பட்டுட்டேன். அவன் அந்த இடத்துல எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பான். உண்மையிலே சோழன் சொன்ன மாதிரி யார் அவனை நம்பலைனாலே நான் அவனை நம்பியிருக்கணும்ல, நம்பலையப்பா, நான் தான் ஒரு முட்டாள், என்னால் யாருக்குமே எந்த பிரயோஜனமே இல்லை, நான் முதல்ல இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீ அமைதியாக இருண்ண, சோழன் கோவத்தில் இருக்கான், அவங்ககிட்ட பேசுவாண்ணே, நீ போன உள்ள அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. ஆனால் என்னென்ன இன்னைக்கு நீ வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, நேற்று அண்ணன் போனார், அண்ணி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, இன்னைக்கு நீங்களாம் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. நடேசன் உள்ளே வந்து, ஏடா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, நடந்து புரிஞ்சு போச்சு, அதை பேசி சரி பண்ணிக்கலான்னு இல்லாமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இப்படியே நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு போயிட்டே இருந்தால் எல்லாம் சரியாக போயிடுமா, வீடுன்னு இருந்தால் குடும்பம்னு இருந்தால் பிரச்சனை இருக்கதாண்டா செய்யும். தேவையில்லாமல் ஆளுக்கு மனசை போட்டு குழப்பிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்காதீங்க, எவனும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது சொல்லிட்டு அவ்வளோதான், காலை வெளியே எடுத்து வச்சிங்க வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்கிறாரு. அப்படி சொல்லுங்க அங்கிள், யாரும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, இந்த வீட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது, என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த வீட்டில் இருந்து தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இந்த வீட்டோட ராசியாக இருக்குமா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவா, இப்போ தானே அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், நீ உடனே ஆரம்பிச்சிடாத, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அதெல்லாம் நம்ம மன பிரம்ம, நம்மளுடைய கற்பனை, இந்த வீடுனா இப்படி தான் இருக்கும்னு இந்த ஊர் பேச ஆரம்பிச்சிடுச்சு, அதையே நீங்கள் எல்லாரும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, இந்த வீடுனா இப்படி தான் இருக்கும், இந்த ஃபேமிலினா இப்படி தான் இருக்கும்னு, அதனால தான் உங்கள் எல்லாருக்குமே இப்படி நினைக்க தோணுது. முதல்ல உங்கள் மனசில் இருக்கிற அந்த எண்ணத்தை அழிங்க, அப்போ தான் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நிலா கோவப்பட்டு பேசுகிறாங்க. அப்படி சொல்லு என் மருமகளே, என் மருமக நம்புறா, நீங்கள் யாராச்சும் நம்புறீங்களாடா, ஆம்பளை பிள்ளைங்க ஒருத்தர் கூட தைரியம் இல்லாமல் இப்படி அழுவுறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடேசன் வந்து திட்டிடுறாரு எல்லாரையுமே பொதுவாக. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிலாவும் கேட்டதுனால சேரன்னு அமைதியாக இருக்கிறாரு. அப்புறம் வந்து மேம் நான் வேறு தூரமாக வீடு எடுத்து தங்கிக்கிட்டாப்பா அப்படின்னு கேட்குறாரு. என்ன நீங்கள் ஒன்று போனால் இன்னொன்று பேசுகிறீங்க, அதெல்லாம் எதுவும் வேணாம், தயவு செஞ்சு அமைதியாக இருங்க, வீடு பார்த்து போகிறீங்களா வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு கல்யாணம் தான் நின்று போச்சு, சந்தாவை எப்படி இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி சந்தாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்புண்ணா, ஏன் நானும் சோழன் என்னுடைய பொறுப்புண்ணா, எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சோழன் என்ன சொல்கிறீங்க அண்ணா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சோழனுக்கு உங்கள் மேலே கோவம் தான், ஆனால் சோழன் உங்ககிட்ட உங்களை அப்படியே விட்டுட்டு உங்ககிட்ட பேசாமல்லாம் இருக்க மாட்டார். கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ஊருக்கு திரும்ப வரணும்னா அது சந்தாவோடு தான் வரணும். நாங்கள் இப்போவே கிளம்புறோண்ணே பீகாருக்கு, சந்தாவை தேடி கண்டுபிடிச்சி அவங்க வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். இது நானும் சோழனும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு நிலா சத்தியம் பண்ணுறாங்க. சோழன் கொடுங்க கையை, சோழன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூட்டிகிட்டு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. என்னப்பா நீ அப்படின்றாங்க. ஏங்க
என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நீங்கள் ஏன் இப்போ அதை பற்றி பேசுகிறீங்க, விடுங்க அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாண்டி, நீங்கள் அண்ணன் கூட இருங்க, அண்ணனுக்கு தைரியம் சொல்லுங்கள், கடையை பார்த்துக்கோங்க, வீட்டில் இருங்க, பல்லவன் இருக்கான், பல்லவனையும் பார்த்துக்கோங்க, நானும் சோழனும் சந்தாவை போய் பார்த்து சந்தாவை கூட்டிகிட்டு வந்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சந்தா அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்ற வருத்தத்தில் தான் அண்ணன் வெளியில் நம்மக்கிட்ட யார்கிட்டையும் காட்டிக்காமல் மனசுக்குள்ளேயே இந்த வருத்தத்தையும் வேதனையும் வச்சுக்கிட்டு தான் அதே கன்ஃபியூஷனில் எப்போ என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அண்ணன் இந்த மாதிரிலாம் பண்ணிடுது. சோழனை நம்பாமல் அண்ணன் பேசினதுக்கான காரணம் கூட இதுதான். அண்ணன் ஒரு மனசோட நிதானமாக இருந்திருந்தா இப்படியெல்லாம் யோசிச்சிருக்காது. சத்தியமாக தம்பிங்க மேலே அவர் கோவப்பட்டிருக்கவே மாட்டார். எனக்கு அண்ணனை பற்றி தெரியாதா, அண்ணன் கல்யாணம் நின்று போன வருத்தத்தில் மனசு குழப்பத்தில் இருக்காரு. அதுதான் இது எல்லாத்துக்குமே காரணம். சந்தாவை கூட்டிகிட்டு வந்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். முதல்ல நீங்கள் எல்லாரும் நம்புகிற இந்த மூட நம்பிக்கையை இந்த வீட்டோட ராசி, இந்த வீட்டில் பொண்ணு தங்காதுன்றது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டில் எந்த ஒரு வேலையுமே ஆகாது, இந்த வீடு நாங்கள் காரணம், நான் ராசி இல்லாதவன், இப்படி நீங்கள் ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே பொய்ன்னு நான் நிரூபிப்பேன். சந்தாவை கூட்டிகிட்டு வந்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அப்படி வச்சு காட்டுறான் அப்படின்னு நிலா சவால் விடுறாங்க. அப்படி அவங்க எல்லார்கிட்டையும் சொன்னதுக்கப்புறமா வாங்க சோழன் இன்னும் என்ன நின்றுக்கிட்டு அப்படின்னு நிலா உள்ளே போயிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு 2-3 ட்ரெஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. சோழனோட இதையும் போயிட்டு அவரோட ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அப்போது நிலாவையும் போயிட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வாங்க சோழன் கிளம்பலாம், ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, பல்லவா பார்த்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்றாங்க. சரிம்மா நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, வெற்றி உனக்கே தான், எப்பயுமே நீ ஜெயிப்ப, வெற்றி நிச்சயம், நீ தைரியமாக போயிட்டு வாமா, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், வேணும்னா இந்த அங்கிள் உதவி வேணுமா, நான் கூட வரட்டுமா, பல லாங்குவேஜ் எனக்கு கற்றுப்படி அப்படின்றாங்க. அங்கிள் நீங்கள் இங்கே இருக்கலாம்ல அப்படின்றமோ, இல்லைம்மா நானும் உங்கள் கூட வரேன், நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், இவன் நம்புறதெல்லாம் பொய்ன்னு நம்ம நிரூபித்து காட்டணும், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், மாமா நம்ம போகலாம், நான் உன் கூட வரேன் அப்படின்னு நடேசன் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு சோழனுடைய காரில் இவங்க 3 பேரும் பீகாருக்கு கிளம்புறாங்க. எப்படியாச்சும் அட்ரஸ் கண்டுபிடிச்சி விசாரித்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் தூரத்தில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அட்ரஸ் தெரியறதில்ல. பேசாமல் அனிஷ்க்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம நிலா சோழனுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஆமாம்மா முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸை கண்டுபிடிங்க அப்படின்னு உடனே காலும் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே அனிஷ் பையா ஃபோன் எடுக்கிறாரு. ஹலோ சோழன் பையா சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை பையா, நான் தான் உங்களுக்கு திரும்ப கூப்பிட்றேன்னு சொன்னேன்ல அப்படின்னமோ, அனிஷ் பையா உங்கள் வீட்டு அட்ரஸ் மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. எதுக்கு பையா அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் ஆல்ரெடி பீகாருக்கு தான் வந்துட்ருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பீகார் வந்துடுவோம், நீங்கள் பீகார் வீட்டு அட்ரஸ் கொடுங்க அப்படின்னமோ, எதுக்கு பையா இங்கே தேவையில்லாமல் பிரச்சனை, எங்கள் மாமா பையன்லாம் ரொம்ப மோசமானவர், உங்களுக்கு தெரியும்ல அவரை பற்றி, தேவையில்லாமல் பிரச்சனை வேணாம், நீங்கள் இங்கே வந்தீங்களா உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், பேசாமல் நீங்கள் போங்க, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தாவை உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இங்கே யாரும் வரப்படுத்தலை, நடந்த விஷயத்தை பற்றி தான் பேசி சந்தாவையும் என்னையும் திட்டிகிட்டு இருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. இல்லை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சந்தாவை அங்கே விட்டு வைக்கிறது சரி வராது, ஸோ இப்போது நீங்கள் ஏன் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போனேன், அதாவது அண்ணன் வந்து சந்தாவை லவ் பண்ண விஷயம், அவங்க 2 பேரும் விரும்புகிற விஷயம், விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக அடுத்து லேட் பண்ணாமல் சந்தாவை அவர் கல்யாணம் பண்ணிக்க தான் பார்ப்பாரு, அதனால தான் நாங்கள் இப்போ கிளம்பி வந்துட்ருக்கோம், அப்படி எதுவும் நடக்காமல் அவங்களுக்கு தெரியாமல் அங்கேருந்து நாங்கள் சந்தாவை கூட்டிகிட்டு வந்துடுறோம், நீங்கள் சந்தாவை எங்கள் கூட அனுப்பி வைங்க. சேரனை ரொம்ப மனசொடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்காரு, இந்த கல்யாணம் நடக்கணும், அதுக்காக தான் அட்ரஸ் கேட்குறோம் அப்படின்னு நிலா அவர்கிட்ட சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் அவரும் அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. சரி அட்ரஸை லைவ் லொக்கேஷன் அனுப்பியிருக்காரு, அப்படி அனுப்பின உடனே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு அனுஷ் சொல்லிட்டு அமைதியாகிடுறாரு, ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுமே வந்து போயிட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இவங்க நினச்சது நடக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டோட எல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.